ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ராதிகா பாலா. இன்றைக்கி நம்ம ரெசிபி கார்னரில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹல்வா மாதிரி வந்துட்டு பாருங்க கெட்டியாக. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த தொக்கு வீட்டில் இருந்தாலே போதும். தக்காளி சட்னி கொடுத்துருக்கலாம், இல்லை தக்காளி ஊறுகாய் கூட சொல்லலாம். இது இருந்தாலே உங்களுக்கு நிறைய சைடு யூஸ் ஆகும். பன்னீர், தோசை, உப்புமா, ஈவன் பராட்டா சூப்பை சேர்த்து சாப்பிடலாம். தக்காளி சாதம் கூட இதை பண்ணிடலாம். இப்போ வீட்டில் இருக்கிற தக்காளி நான் ஒரு 12 தக்காளி எடுத்திருக்கேங்க. தக்காளிக்கு அந்த மேல் பாகத்தில் கொஞ்சம் தடிமனாக இருக்கும் பாருங்கள், அதை மாத்திரம் கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போது தக்காளி வந்து எல்லார் வீட்லேயும் நிறையவே இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நம்ம இந்த லாக்டவுன் டைமில் தேவை இருக்கோ இல்லையோ இந்த வெங்காயம் தக்காளி நிறையவே வாங்கி வச்சுருப்போம். ஸோ இப்படி ஒரு தக்காளி தொக்கு பண்ணி வச்சுட்டோன்னா அதுக்கு திடீர்னு நம்ம தோணுன்னா வெறும் ரைஸ் வச்சு தக்காளி சாதமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை வந்து சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொக்குக்கு மாத்திரம் இல்லைங்க, நான் வந்து சில ஊறுகாய்க்கு தொக்குக்கெல்லாம் வெந்தயம் கடுகு பவுடர் போடுவேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஒரு 4 டீஸ்பூன் வெந்தயத்தை செவக்க வறுத்து வச்சுக்கணும். இப்போது இந்த கடுகு வெந்தய பவுடர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போ தேவையோ அப்போ டக்குன்னு எடுத்து நம்ம அதுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயத்தோடு நம்ம 2 டீஸ்பூன் கடுகையும் சேர்த்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பேன் நல்லா சூடானோன்னு நல்லெண்ணெய் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா ஒரு கரண்டி போட்டுட்டு அதில் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோடு 1 டீஸ்பூன் புளியும் போட்டுக்கலாம் எதிர் புளிப்புக்கு. தக்காளி நல்லா தண்ணி விடுறது பாருங்கள். தக்காளி தண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லா சுண்டற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அளவு நல்லா குறைஞ்சிருக்கு. இப்போ அது சூடு ஆறினோன்னு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் நிறைய தாராளமாக விட்டு சூடானோன்னு கடுகு போட்டுட்டு அதில் அரைச்சி வச்சு தக்காளி விழுதையும் போட்டு நல்லா கிளறணும். பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு, ரெட் சில்லி பவுடர், பெருங்காயத்தூள் போடணும். நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கடுகு வெந்தயம் பவுடர் பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து 1 டீஸ்பூன் எடுத்து நான் இதில் போட போகிறேன். வெந்தயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த தக்காளி ரொம்ப புளிப்பு இருந்தால் அந்த புளிப்பு தன்மையும் கொஞ்சம் குறைக்க ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கடுகு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் வெந்தயம் கடுகு பவுடர் சேர்ந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த தொக்கு வந்து ஓரளவுக்கு கெட்டியாக, நான் சொன்னேன் பாருங்கள், இந்த அல்வா பதம் வறுக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த பவுடரை நம்ம ஃப்ரிட்ஜில் பண்ணி வச்சுட்டோன்னா எப்போ வேணும்னாலும் இந்த மாதிரி தொக்குக்கு சட்டுன்னு எடுத்துக்கலாம். புளி எதுக்கோசரம் போடுறோன்னா, சப்போஸ் நம்ம வந்து அந்த பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு புளிப்பு இருக்காது. அதனால அந்த எதிர் புளிப்பு கொஞ்சம் போடுறது நல்லது. கொஞ்சமாக நீங்கள் தக்காளியை டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதுக்கேற்ற அளவுக்கு புளியை குறைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலர் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய்லாம் நல்லா சைடுக்கு வந்தாச்சு. தொக்கு வந்து நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துட்டுருக்கு. பாருங்கள், நல்லா கெட்டி பதம் வந்தாச்சு. இப்போ நம்ம அடுப்புலேருந்து அதை இறக்கிடலாம்.
பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கில் வந்து இந்த பூண்டு சங்க்ஸ் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கோசரம் ஒரு 5-6 பூண்டை நல்லா தோல் உரித்து பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ வந்து பேனில் ஜஸ்ட் ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய், ஆல்ரெடி தொக்கில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதனால் ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச அந்த பூண்டு பீசஸ் போட போகிறோம். தொக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு நல்லா வறுபட்டு அந்த பூண்டு சங்க்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றச்சு ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேண்டான்னா பூண்டு போட்டுக்க வேண்டாம். இப்போ நான் பூண்டு போட்டுருக்கேன். அதோட ஒரு 2 ரெட் சில்லிஸையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு தாளிச்சோன்னா ரெட் சில்லி இப்போ கடைசியில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ரெட் கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும், இல்லைன்னா அது வந்து பிளாக் ஆகிடும். ஸோ லாஸ்ட்டாக ரெட் சில்லியை போட்டுட்டு இறக்கிடலாம். டொமேட்டோ தொக்கு ரெடி ஆகிடுது. நல்லா அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ தக்காளி மீந்ததுன்னா சட்டு இந்த மாதிரி ஒரு தொக்கு பண்ணி வச்சுக்கலாம். பாட்டிலில் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா ஒரு 1 வீக் வச்சுக்கலாம். பாருங்கள், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் போடாத வீட்டிலேயே பண்ண தக்காளி தொக்கு. பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்மளுக்கு வந்து தக்காளி தொக்கோ இல்லை தக்காளி ஊறுகானா கொஞ்சம் பீசஸாக இருக்கும். இது வந்து பல்ப்பாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குறது பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டெல்லாம் வாங்கினோம் வச்சுக்கோங்க, அதில் வந்து அவங்க நிறைய சிந்தட்டிக் கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம அந்த கலர் வரணுங்கிறதுக்கோசரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுறாங்க. இதெல்லாம் சாப்பிட்றச்சே நல்லா டேஸ்டியாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் நீங்கள் கடை ஊறுகாலாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சில பேருக்கு வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்கும், அல்சர் வரலாம். ஸோ பெட்டர் வந்து நம்ம வீட்டிலேயே பண்ணிடலாம். கொஞ்சம் டைம் எடுத்தோன்னா நம்ம வந்து 1 வீக்குக்கு தேவையான தொக்கை ரெடி பண்ணிடலாம். ஸோ ஹல்வா மாதிரி சங்கி தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்களும் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இன்னும் பல ரெசிபீஸ் அண்டு நிறையா உங்களுக்கோசரம் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் நான் வீடியோவாக பண்ணணுன்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவை. ஸோ அந்த சப்போர்ட் எப்படி எனக்கு தெரியும்னா நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் வியூஸ் அதில் தாங்க தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.